பனியில் வைக்கணும் வெளியே ஓ காய வைக்கிற மாதிரி பனி தண்ணியில் ஊறணும். அதிகாலையில் எடுத்து அதை என்ன பண்ணணும், நாம் மழை தண்ணியில் ஏதாவது ஏரி வாய்க்காலில் இருக்கிற மழை தண்ணியில் ம் இளம் வெயிலில் காய வச்சு அது அமாவாசைக்கு இரவு பனியில் ஊற வச்சு நல்லா காய வச்சுட்டு அதை எடுத்து மறுபடியும் காலை இல்லை மாலை இளம் வெயிலில் காலைய வச்சு அதை ம் உலர்த்தி அதுக்கப்புறம் மழை தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா 10 வருஷம் விதைகளாக இருந்தாலும் முளைப்பு திறன் முளைச்சிக்கும். ஓ நீங்கள் 10 இல்லை 20 ஆண்டு கால பாரம்பரிய விதைகளாக இருந்தாலும் முளைச்சிக்கும். இதுலேயும் முளைப்பு திறன் வரல, நாலாங்கூறுன்னு சொல்லுவோம், அதில் வரும். அதுலேயும் வரலன்னா அந்த நெல் என்ன பண்ணுவோம், அந்த தண்ணியில் நனைச்சி கொண்டு போய் குப்பை குழி இருக்கும், அந்த குழிக்குள்ளார ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் புதைச்சி வச்சிங்கன்னா முளைச்சிக்கும். ஓ இப்படி இவ்வளோ தான் பாரம்பரிய ரகங்களில் நிறைய நாங்கள் சேகரித்தது. இப்படி தான் முளைப்பு திறன் இல்லைன்னு சொல்லி தான் என்கிட்ட கொடுப்பாங்க. அதை நாங்கள் முளைப்பி வைப்போம். இது ஒரு சயின்ஸ். அது ம் நெல்லை நீங்கள் ஊற வைக்கும்போது குப்பைமேனி ம் ஒரு தழையும் ஒரு சாணி வரட்டி, நாட்டு மாட்டு சாணம் வரட்டி கொஞ்சம் நல்லா காஞ்ச வரட்டியாக இருக்கணும். இதை சேர்த்து அதோட கூட ஊற வைக்கணும்.